வணக்கம். வெல்கம் டு சாய்ஸ் டீ ஈஸி சமையல். இன்றைக்கி சிம்பிளாக ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சாய்ஸ் டீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட்டை வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை சீவி எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிங்க. ஒரு முறை அரைச்ச பிறகு 1 கப்பு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை அரைச்சிக்குங்க. பீட்ரூட்டை அரைச்ச பிறகு மறுபடியும் 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிங்க. வடிகட்டி எடுத்த பீட்ரூட்டு ஜூஸை மறுபடியும் வடிகட்டிக்கிங்க. வடிகட்டி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸில் 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு கடாய் வச்சிங்க. கடாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பீட்ரூட் அல்வா செய்யும்போது அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் திக்காகும். அப்போ நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் திக்காகிடும். பீட்ரூட்டு இனிப்பாக இருக்கிற காரணத்தால் நான் இதில் 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு சுகருக்கே இது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. இதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1 கப்பு சுகராக சேர்த்துக்கோங்க. சுகரை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி மறுபடியும் திக்காகும். 3 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ண முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா என உங்களுக்கு விருப்பமான நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இந்த அல்வாயை அதில் சேர்த்துக்கலாம். அல்வாயை பிளேட்டில் சேர்த்த பிறகு சூடாக இருக்கும்போதே கட் பண்ண பாதாம் பருப்பை மேலே சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த பீட்ரூட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீட்ரூட் அல்வாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.